ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நெடு நாட்களுக்கு அப்புறம் ஜிஎஸ் கூட நம்ம ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். நமஸ்கார் ஜிஎஸ். நமஸ்கார். நமஸ்தே. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கோம். சரி, இந்த ஒரு வாய்ப்பை நம்ம தவற விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்காஸ்ட். மெயினான விஷயம் ஏன் ஜிஎஸ் கூட அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. மாருதி சுசுகி கார்கள் வந்து கிராஷ் டெஸ்ட் செய்யப்பட்டு நல்ல ஸ்கோரிங் வாங்கியிருக்கு பாரத் என்கேப்பில். ஸோ பாரத் என்கேப் பற்றியும் குளோபல் என்கேப் பற்றியும் ஜிஎஸ்ஸை விட தெரிஞ்ச ஆள் இல்லை. சொல்றீங்க அடிச்சு துவச்சு பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. அப்படின்னு இருக்கும்போது என்ன நினைக்கிறீங்க ஜிஎஸ்? அதாவது பெலினோ வந்து பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. மேலும் டிசைர் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அது வந்து குளோபல் கேப்ல 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. இப்போ பாரத்லையும் 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. ஸோ உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்து என்ன? டு பி ஃப்ராங்க் பேசணும்னா, அந்த குளோபல் என்கேப், பாரத் என்கேப் இதில் வந்து லூப் ஹோல்ஸ் இருக்குது. அதை பற்றி டெடிக்கேட்டடாக வீடியோவும் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லூப் ஹோல்ஸை வச்சு பிராண்ட்ஸ் வந்து யூட்டிலைஸ் எப்படி பண்ண முடியும் அப்படின்றதையும் பண்ணியிருக்கோம். இதை நான் வந்து முழுசாக நம்பக்கூடிய ஆள் கிடையாது. அதாவது 50% ட்ரஸ்ட் பண்ணலாம். அவங்களோட ப்ராசஸில் வந்து சின்ன சின்ன லூப் ஹோல்ஸ் இருக்குது. அதை வச்சு வந்து நம்ம கிமிக்கும் பண்ண முடியும். பட் ஸ்ட்ரக்சரல் வைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் நடந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா, இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. அதை நம்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே சொல்லிட்டு இருந்தோம். இருக்குது. அது ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸில் பார்க்கும்போது நீங்கள் பழைய பலினோவாக இருக்கட்டும், பழைய டிசைராக இருக்கட்டும், பழைய மாருதி கார்கள்லாம் டின் கேனாக தான் இருந்துச்சு. நீங்கள் அடிச்சிங்கன்னா பெப்சி கேன் மாதிரி சுருங்கி தான் போய் அப்படி தான் கிடந்தது. பட் ரீசெண்ட் டைம்ஸில் அந்த 2022க்கு அப்புறம் வந்து அந்த அவங்களோட பார்கவ் அவர் சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து ஆஃப்டர் 2022 we are ready to send the cars for crash test அப்படின்னு சொன்னப்போ ஒரு ஸ்லைட் நோட்டு. அப்புறம் அவங்க வந்து ஒரு லான்ச் ஈவெண்ட்டில் வந்து ஃப்ரான்ஸோட லான்ச் ஈவெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து சைடு இம்பேக்ட் டெஸ்ட்டும் வந்து யூரோப்பியன் நார்ம்ஸ் படி நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு கிராஷ் டெஸ்ட் வீடியோவும் விட்டாங்க. அதுக்கப்புறம் பல வருஷமாக வந்து பாரத் என்கேப்பில் வரும், குளோபல் என்கேப்பில் வரும்னு காத்து கிடந்து கடைசியில் வந்து குளோபல் என்கேப்பில் கொடுத்து வாங்கினாங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இன்னைக்கு பாரத் என்கேப்பில் மட்டும் டிசைர் 5 ஸ்டார் வாங்கிருச்சா காசு கொடுத்து வாங்கியிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து என்னன்னா, பாரத் என்கேப்னா காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க, குளோபல் என்கேப்னா காசு கொடுக்காம வந்து நடந்துக்கணும். குளோபல் என்கேப்லேயும் பணம் விளையாண்டுட்டு தான் இருக்குது. கரெக்ட் இல்லைங்களா? ஸோ அப்படின்றப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கிராஷ் டெஸ்ட்டை மட்டுமே முழுசாக பிளைண்டாக நம்பாதீங்க. அதை ஜஸ்ட் ஒரு டூலாக பாருங்கள். ஒரு கிராஷ் டெஸ்ட் வந்துருக்குன்னா ஓகே, ரீசனபுளாக ஒரு 4 or 5 ஸ்டார் வந்துருக்கு. ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸில் அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது, அந்த ரியல் லைஃப் ஆக்சிடென்ட்ஸ் எப்படி நடந்ததுன்னு முதல்ல பார்க்கணும். ஒரு சில ஆக்சிடென்ட் 100 நடந்திருக்கா, ஒரு சில ஆக்சிடென்ட்ஸ் 150 நடந்திருக்கலாம். அந்த ஆக்சிடென்ட் சினாரியை புரிஞ்சுட்டு பில்டை வந்து தேர்ந்தெடுங்க. பில்டு நல்லா இருக்குமா இல்லையான்னு புரிஞ்சுடுங்க. கரெக்ட். இப்போ லைக் உதாரணத்துக்கு எப்படி எதோட கம்பேர் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எலக்ட்ரிக்கல் அப்ளையன்ஸ் ஒரு ஏசி ஃப்ரிட்ஜ் வாங்கும்போது அதில் ஒரு ஸ்டிக்கர் வரும் இல்லையா, அந்த 5 ஸ்டார் 4 ஸ்டார்ஸ் அந்த பவர் சேவிங் ஸ்டிக்கர்னு ஒன்று ஒரு ரேட்டிங் இருக்கும். அந்த மாதிரி அதையே பேஸ் பண்ணி மட்டுமே யாரும் வாங்குறது இல்லை. இப்போ ஃப்ரிட்ஜாக இருக்கட்டும், ஏசியாக இருக்கட்டும், எல்லாமே. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இதையும் அந்த மாதிரி ஒரு ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் டூலாக மட்டும் வச்சு பயன்படுத்தி நீங்கள் வாங்குங்க. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ், நம்ம 2 பேரும் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஒரு வகையில் வந்து சரி ஆகிருச்சு, ஒரு எதிர்பார்த்த ரிசல்ட் வந்துருச்சுங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே நான் பல பேருக்கு பெலினோ ரெஃபர் பண்ணும்போதே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது மாருதி சுசுகி பில்ட் குவாலிட்டி நம்பலாமா, i20 அளவு சாலிடாக இருக்குமா, அல்ட்ராஸ் அளவுக்கு சாலிடாக இருக்குமான்னு. உண்மையாக சொல்ல போனால் i20 விட பெலினோ கொஞ்சம் ஸ்ட்ராங் தாங்க. நான் எப்பவுமே எல்லாத்துக்குமே சொன்னது, நான் மோட்டோ நசீரன் எப்பவுமே பேசும்போது வந்து ஒரு 4 ஸ்டார் கேவலாக எப்படி இருக்கும், 5 ஸ்டார் இல்லைனாலும். அப்போது இட் மேக்ஸ் சென்ஸ் இல்லைங்க. ஒரு ஃபியூல் எஃபிஷியன்சி பார்ட்டு, ஒரு ரிலையபிலிட்டி பார்ட்டு, அந்த சேஃப்டி ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணி ஸ்ட்ரக்சரலையும் வந்து பண்ணியிருக்கிறப்ப இட் மேக்ஸ் அ பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஆமாம். அதாவது பெலினோ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ், ஏதாவது பார்த்தீங்கன்னா பழைய பெலினோவும் இப்போ இருக்கிற பெலினோவும் நீங்கள் பக்கத்தில் நிறுத்தி வச்சு பார்த்தீங்கன்னா யூ வில் ஃபீல் த டிஃப்ரென்ஸ். அந்த டோரோடைய வெயிட்லையும் அந்த பில்டு குவாலிட்டி, வண்டியே ஓவரால் கொஞ்சம் இன்னும் ஒரு பல வருஷங்கள் நல்லா தாங்கி ஓடுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு ஃபீல் கிடைக்கும். நானும் எதிர்பார்த்தது 4 ஸ்டார் கிடைக்கும்னு எதிர்பார்த்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி 4 ஸ்டார் வந்துருச்சு. உண்மையாகவே பாராட்டுகள் மாருதி சுசுகிக்கு. இதே விஷயத்த லைக் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த லெவல் கார்ஸ், அடுத்த ஜென்ரேஷன் கார்ஸ் இப்போ எல்லாத்துக்குமே கொடுத்தா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஃபீலிங். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, நீங்களும் நானும் பேசும்போது தான் நம்ம வந்து கவனித்தோம், டாப் மாடல்ஸ்க்கு வந்து சைடு இம்பேக்ட் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற மாடல்ஸ்க்கு. ஆனால் வந்து ஃப்ரண்டல் கிராஷுக்கு தனியாக பேஸ் மாடலுக்கு 2 ஏர் பேக் இருக்கிற மாடலுக்கு கூட அமைச்சிருக்காங்க. அப்படி பண்ணுறதுக்கு பேசாமல் எல்லாத்துக்குமே 6 ஏர் பேக் கொடுத்துருக்கலாமே. மாருதி பொறுத்த வரைக்கும் நான் ஒரு சில விஷயம் சொல்லுவேன், ஒரு சில விஷயத்தில் ரொம்பவே மோசம்.
சீப்பான டாக்டிக்ஸாக இருக்கோ அப்படின்ற மாதிரி தோணுது. என்னன்னா இன்னைக்கு ஈவன் அவங்க ஆல்டோ கேட்டனுக்கு ஒரு 6 ஏர்பேக்ஸ் கொடுக்குற மாருதிக்கு பலினோக்கும் ஃப்ராங்ஸுக்கும் கொடுக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். அதுதான். பட் அவங்களோட என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல. ஆல்ட்ராஸ் மாதிரியே வந்து ஆல்ட்ராஸ் வந்துருச்சு. ஸோ ஆல்ட்ராஸ் வந்ததுக்கு மாருதி எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த i20 ஆல்ட்ராஸ்க்கு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆல்ட்ராஸோட ஃபேஸ் நடந்ததுக்கப்புறம் திரும்ப வந்து 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் பண்ணி ஒரு சின்ன ஃபீச்சர்ஸ் அப்டேட் கொண்டு வரேன்னு சொல்றாங்க. பட் 6 ஏர்பேக்ஸை ஏன் இன்னைக்கு ஒரு சிம்ம சொப்பன மாதிரி அது ஒரு பெரிய விஷயமா நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து காமிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. வெக்கக்கேடுங்க. அதாவது டியூவல் ஏர்பேக்ஸ் வச்சு ஒரு கிராஷ் டெஸ்ட், அதாவது பாரத் என்கேப்ட்ட 6 ஏர்பேக்ஸை கொடுத்து வாங்கியிருந்தாங்கன்னா ரெண்டுமே 4 ஸ்டார் வாங்கியிருக்கு. அது பாராட்டக்கூடிய விஷயம் தானே, இல்லைன்னு சொல்ல. பட் அது ஒரு 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்தீங்கன்னா உங்க கார் இவ்வளோ நம்பர்ஸ் பண்ணிட்டு இருக்கலாம் மார்க்கெட்ல. அப்போ நீங்க மக்களுக்கு செய்யற ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் அது இருந்திருக்கும்ல. ரெஸ்பெக்டிங் பீப்புள்னு இருந்திருக்கும். எனக்கு தான் புரியல. இவங்க ஈகோக்கு 6 ஏர்பேக் கொடுக்கறதுக்கெல்லாம் பயங்கர ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஈகோ, ஆல்டோ, வேகனார். ஏன் மக்கள் பெருசா பிரீமியம் ஹேட்ச்பேக்னு சொல்ற நெக்ஸா அவுட்லெட்ல சேல் ஆகக்கூடிய பெலினோவுக்கு அப்படி ஒரு ஸ்டெப் மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னு எனக்கு புரியல. அதுக்கும் நான் எப்படி பார்த்தா அதுக்கு தான் முதல்ல கொடுத்துருக்கோம். முதல்ல அதுக்கு தான் கொடுத்துருக்குறோம். கிராண்ட் விட்டாரா கொடுத்தாங்க. வேற என்ன நெக்ஸால என்ன இருக்குங்க? கிராண்ட் விட்டாரா கொடுத்துட்டு ஸ்டெப்னி தூக்கிட்டாங்க. தெரியல, இதுக்கும் ஒரு வேளை அப்படிதான் பண்ணுவாங்க. கம்பல்சரி ஃப்ரான்ஸ்ல ஆல்ரெடி டெல்டா பிளஸ் ஆப்ஷன்ல 6 ஏர்பேக் கொடுத்து தூக்குனாங்க. அது 6 ஏர்பேக் கொடுத்து ஸ்டெப்னி தூக்கிட்டாங்க. ஸோ இதுவும் எனக்கு தெரிஞ்சு 6 ஏர்பேக் கொடுத்துட்டு ஸ்டெப்னி தூக்குற வேலையா என்னன்னு தெரியல. நடக்கலாம். அவங்கள பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே. 10 பைசா வந்து மிச்சப்படுத்த முடியும்னாலும் மிச்சப்படுத்தக்கூடிய ஒரு பிராண்ட் அவங்க. அவங்க ஆக்சுவலாக அடி வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ நானும் மாருதி வச்சிருக்கேன், அதுக்காக வந்து அதை போற்றி புகழ முடியாது. பர்சனலாக அவங்களோட சேல்ஸில் அடி வாங்கிட்டு இருக்கிறாங்க. என்ஜினியரிங் ரீதியாக ஒரு பிராண்ட் வளர்ந்துட்டு இருக்காங்க மஹேந்திரா. ஒரு காருக்கு மேக்ஸிமம் எஃபோர்ட் போட்டு நான் ஒரு காரை தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ மஹேந்திரா. அவங்களோட சர்வீஸில் சின்ன சின்ன இஷ்யூ இருக்கு தான் செய்யுது. அவங்க என்ஜினியரிங் ரீதியாக போட்ட எஃபோர்ட்ஸ் இன்னைக்கு செகண்ட் நம்பர்ஸ்ல செகண்ட்ல இருக்காங்க. எதிரே பார்க்கல யாரும். லைக் பொதுவாக மாருதிக்கு அப்புறம் ஹுண்டாய்க்கு அப்புறம் டாடா, அதுக்கப்புறம் மஹேந்திராங்கிற லைன் இருந்துச்சு. இப்போ மாருதிக்கு அப்புறம் மஹேந்திரா வந்தாச்சு, அதுக்கப்புறம் ஹுண்டாய், அதுக்கப்புறம் டாட்டாங்கிற மாதிரி ஆயிட்டு இருக்கு. ஸோ வேற லெவல் க்ரோத் போயிட்டு இருக்காங்க மஹேந்திரா. ஆனா என்ன இவங்களால எத்தனை நாள் வந்து சர்வை பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா, மஹேந்திரா ஒரு ஹேட்ச்பேக்கோ அல்லது ஒரு செடானோ ஒரு பட்ஜெட் கேட்டகரியில சின்ன கார் எதுவும் விடாம இருக்கிற வரைக்கும் மாருதிக்கு நல்ல மார்க்கெட். ஏன்னா இப்பவே பாத்தீங்கன்னா XUV 3Xோட பேஸ் மாடல் வந்து 8.2 சம்திங் ஏதோ எக்ஸ்ஷோரூம் வருது. ஸோ லைக் இப்போ நார்மலா டிசைர் வாங்குறவங்க, அந்த மாதிரி கார் வாங்குறவங்க XUV 3Xவும் ஆப்ஷனா கன்சிடர் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட்ஜெட் கார்ஸ்ன்னு வரும்போது மட்டும்தான் மாருதி சுசுகிக்கு இன்னும் நல்ல மார்க்கெட் இருக்கு. ஏன்னா இந்த எஸ்பிரஸோ, ஆல்டோ இதுக்கெல்லாம் காம்படிஷனே இல்லை. இன்னைக்கு நீங்கள் 6 லட்சம் 7 லட்சத்துக்கு கீழே கார் வாங்குறவங்க குறைஞ்சிட்டாங்க. 6 lakhsக்கு மேலே தான் இன்னைக்கு பார்க்குறாங்க, பேசிக்கலி பார்க்குறாங்க. இப்போ நியூ கார் வாங்குறவங்களே பல பேர் நம்ம கிட்ட பேசுறவங்க வந்து நான் 15 lakhs பட்ஜெட்ல பிரேஸா பார்க்குறேன், இல்லைன்னா இது XUV 3XO பார்க்குறேன். எடுத்த உடனே அவங்க வந்து காம்பேக்ட் SUV கேட்டகரிக்கு போயிடுறாங்க. இந்த சப் காம்பேக்ட் பஞ்ச் கூட பார்க்கறது இல்லை, நேராக அதுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது இவங்க நெக்ஸா அவுட்லெட்ல வந்து ப்ரீமியம் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த காசு கொடுத்து வாங்குறதுக்கு வர்றாங்க. இப்போ பெலினோடைய ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா AMT எவ்வளோ வருதுங்க? 12 lakhs வருது. 5 to 11.8 வரைக்கும். அதான் 12 lakhs கிட்ட வருது. அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு டாப் மாடல் கொடுக்குறாங்க. ஏன் பேசிக்லேருந்தே 6 ஏர்பேக் கொடுக்க முடியல? பிரஸாவோட LXல எல்லா வீடியோவும் நான் சொல்லுவேன், சொல்லியே தீருவேன். அந்த ரியா சீட்டோட ஹெட்ரெஸ்ட்டை, அதாவது ஒரு ஃப்ராங்ஸ் அண்ட் பலினோ அதுக்கு கீழே இருக்க காரில் நீங்கள் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுக்க முடியும் பின்னாடி அப்படின்னா பிரஸா LXல கொடுக்குறதுக்கு என்ன கேடு? கரெக்ட். அப்போது நீங்கள் வந்து டு த கோர் என்ன வேணால் நான் பண்ணுவேன், நான் கொடுக்குறத எடுக்கணுமா அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட். இன்னொன்று இப்போ பர்சனல் நாமளுமே ஃபோர்ஸ்டுங்க ஒரு சில விஷயம்லாம் பார்க்குறப்ப வேறு வழி இல்லை. லாங் டேர்ம் நான் ஒரு வண்டி வச்சுக்கணும், நாளைக்கு இந்த சர்வீஸ் ரீதியாக பிரச்சனை வரக்கூடாது. இன்றைக்கி ஈவன் இப்போ நம்ம ஃப்ராங்ஸே வந்து CNG வரைக்கும் எல்லாமே ஆல்டர் பண்ணிவிட்டு ஒரு நெக்ஸா ஷோரூம் போகும்போது அந்த பீப்புளோட ரிசப்ஷன் என்னன்னா, இந்த வண்டி வாரண்டி கிடையாது, நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் வண்டியை வாங்கி ஒரு நாள் வச்சு செக் பண்ணுறாங்க, செக் பண்ணி கொடுக்குறாங்க. எனக்கு அவர் பிரபுங்கிறது ஒரு ஃபுல் வண்டியை காலையிலேருந்து சாயந்தரம் வச்சு இன்ஸ்பெக்ட் பண்ணி எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்களா, இது பிரச்சனை வராதான்னு செக் பண்ணி கொடுக்குறாங்க. இது வந்து அந்த கேர் அப்படின்றது வந்து கொடுக்கணும் அவசியம் கிடையாது, பட் அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அவங்கள்ட்ட ஸ்டில் இருக்குது. அதான் வேணும். இதை வந்து மஹேந்திராவும் டாட்டா பண்ணிட்டாங்க வந்துடுச்சு அப்படின்னா மாருதியோட கேம் ஓவர். அதுதான் இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ சர்வீஸ் ரீதியா ஓகே, மெயின்டெனன்ஸ் ரீதியா ப்ராப்ளம்ஸ் வர்றதில்ல. மாருதி சுசுகியை பொறுத்தவரை அது ஒரு அட்வான்டேஜ். இப்போ முன்ன பல வருஷங்கள் முன்னாடி சொன்னாங்க மாருதி சுசுகி கிட்ட எல்லாமே இருக்கு, இந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட் மட்டும் ரெடி பண்ணிட்டாங்கன்னா மற்ற காம்படிஷனை ஈஸியா சாப்பிட்றலாம் அப்படின்னு சொன்னாங்க. சேஃப்டி ஆஸ்பெக்ட்லையும் லைக் எல்லாமே கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இருக்கிற மாருதி கார்கள் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல சேஃப்டி ரேட்டிங் வாங்கிட்டு இருக்கு. 6 ஏர்பேக்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் ஆன் த ஃப்ளிப் சைடு இவங்க கொஞ்சம் ஓல்டு ஆயிட்டாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா மக்களுக்கு வந்து இப்போ இன்க்ரீசிங்லி டெக்னாலஜி, பெரிய டச் ஸ்க்ரீன்ஸ், ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஃபோக்கஸ் போயிட்டு இருக்காங்க.
இப்போ பேசிக் மாடல் கியா செரோஸ் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெரிய டச் ஸ்க்ரீன் எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த வகையில் இவங்க ஃபீச்சர்ஸ்லையும் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு ஃபீலிங். எனிவே இருக்குது பலினோவில் ஃபீச்சர்ஸ் இல்லைன்னு இல்லை. 360 கேமரா, ஹெட் அப் டிஸ்பிளே, அது எத்தனை அளவுக்கு யூஸ்ஃபுல்ங்கிறது தெரியாது. ஹெட் அப் டிஸ்பிளேக்கு நீங்கள் ஒரு வென்டிலேட்டட் சீட் கொடுங்களேன். கரெக்ட். இல்லைண்ணா, அதாவது மாருதி ஆக்சுவலாக வந்து இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்ட் டீம், இப்போ நான் வந்து ரீசெண்டாக ஒரு மேனேஜ்மெண்ட் லெவலில் பேசினப்போ அவங்க ரொம்பவே அடமெண்ட்டாக இருக்காங்க. அதாவது டீலர்ஷிப் லெவல்லேருந்து புஷ் பண்ணுறாங்க. இப்போ ஹிண்டே அண்ட் கியா, ஈவன் டாட்டா, மகேந்திரா இவங்கெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் பேக்டாக குவாலிட்டி லெவல்ஸில் இம்ப்ரூவ் பண்ணிட்டு வராங்க. இதை வந்து அங்கே அப்ரோச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபீச்சர்ஸ். அவங்க சொல்கிறது வந்து ஜப்பனீஸ் ஆட்டோமேக்கர்ஸ் நாங்கள் இதை தான் கொடுப்போம், நீங்கள் இதை தான் விற்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் தான். ஆனால் அதுக்கான அடி விழுந்துகிட்டு இருக்குது. இது ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப நாள் அவங்க வேக்கப் மாருதி அப்படின்ற மாதிரி தான். மாருதி கொஞ்சம் நாளில் சேஃப்டி கொடுத்துட்டாங்க, நான் அதெல்லாம் குறை சொல்லலை. இன்றைக்கி வந்து ஆஸ் அ பேக்கேஜாக இருக்குது. பட் ட்ரெண்டுக்குள்ளே அவங்க வரலை அப்படின்னா மிஸ் அவுட் ஆயிடுவாங்க. கண்டிப்பாக. இப்போதைக்கு ட்ரெண்ட் என்னென்னா ஃபீச்சர்ஸ் தான். இன்ஃபேக்ட் ஒரு வகையில் சொல்ல போனால் டாட்டாவுமே அடமெண்ட்டாக தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். ரீசன் அவங்க கிட்ட ஏற்கனவே அல்ட்ராஸ் ரேசரில் வெண்டிலேட்டட் சீட்ஸ் இருந்துச்சு. அப்புறம் சில பல ஃபீச்சர்ஸ் அடிஷனலாக இருந்துச்சு. இந்த புது அல்ட்ராஸில் லெதர் அப்போல்சரி, வெண்டிலேட்டட் சீட்ஸ், ரியர் ஃபாக் லேம்ப் இதெல்லாம் இருந்துச்சு. இப்போ புது மாடலில் அதெல்லாம் தூக்கிட்டாங்க. வெண்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துருக்கலாம் தாராளமா. இருந்த டெக்னாலஜி ஏன் எக்ஸ்க்ளூசிவ் இல்லைங்க, ஒரு ஹேட்சுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் அது இருந்திருக்கும். அருமையான வாய்ப்பு அவங்க தவற விட்டாங்க. ஸோ ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ என்னன்னா லைக் இப்போ அல்ட்ராஸ் வந்து உங்களுக்கு என்னதான் அப்டேட்டடாக ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்தாலுமே அது வந்து 3 சிலிண்டர் என்ஜின் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா பலேனோ இஸ் ஆல்சோ ஆல்மோஸ்ட் ஈக்குவலி சேஃப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மாருதிங்கிறதுனால சேஃப்டி இல்லை அப்படிலாம் நினைக்காதீங்க. இனிமே வரப்போகிற மாருதி கார்கள் இப்போ சேலாகிட்டு இருக்கக்கூடிய மாருதி கார்களுமே ரீசெண்டாக சேஃபாக தான் இருக்குங்க. என்னன்னா இப்போ வந்து சேஃப்டியை மட்டும் வச்சு இனி வந்து ஒதுக்கிறதுக்கான காரணங்கள் மோஸ்ட் ஆஃப் த பிராண்ட்ஸ் இன்னைக்கு கியா வந்து அவங்களோட சிரோஸ் வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஹிண்டேயோட கிரெட்டா ரீசெண்ட் ஆக்சிடென்ட் பார்க்குறோம், அவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. எல்லா பிராண்ட்ஸுமே இன்னைக்கு வந்து சேஃபரான கேபின்ஸும் சேஃபரான அந்த கார்ஸையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போது சந்தோஷமாக இருக்குது. காரணம் அதுக்கான ஃப்ரண்ட் ரன்னர்ஸ் டாடா அண்ட் மஹிந்திரா. ஸோ அதுக்கு ஒரு ஷவுட் அவுட் கொடுத்துருந்தோம். அப்புறம் மெயினாக நான் பேசணும்னு நினச்சது வந்து இந்த ஹோண்டா லிவர் ஜாப்பனீஸ் அண்ட் கேப்பில் வந்து 5 ஸ்டார் வாங்கியிருந்துச்சு. அப்போ வந்து சொன்னப்போ இங்கே இருக்கிற எல்லா பீப்புளுமே முதல்ல ஆக்சுவலாக வந்து இந்த இம்போர்ட் அண்ட் இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற மாடலுக்கும் நமக்கு இருக்கக்கூடியதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. பட் இப்போ எக்ஸாக்டான கர்வ் பைட் இருக்குது. எலிவேட் அங்கே WRVன்னு இருக்குது அதோட இருக்குது. அப்புறம் ஃப்ராங்ஸ் கிராஷ் டெஸ்ட் ஆனப்போ வந்து என்ன சொன்னது அது வந்து எக்ஸ்போர்ட் மாடல் அப்படின்னு. எக்ஸாக்ட் கர்வ் பைட்டில் எப்படி டென்சில் ஸ்ட்ரென்த் மட்டும் இம்ப்ரூவ் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. கண்டிப்பாக இல்லை. அப்புறம் அதில் நான் பார்த்தது நிறைய பேர் சொன்னது வந்து அதில் ஸ்பீடு கம்மின்னு சொன்னாங்க ஜாப்பனீஸ் அண்ட் கேப்பில். ஆக்சுவலாக ஜாப்பனீஸ் அண்ட் கேப்பில் மூவபிள் டிஃபார்மல் பேரியர் இருக்கும். ஆக்சுவலாக நம்ம குளோபல் அண்ட் கேப்பில் வந்து டிஃபார்மல் பேரியர் இருக்கும், ஃபிக்ஸ்டு இருக்கும். அதனுடைய இதில் மூவபிள் வந்து அடிக்கிற ஸ்பீடுக்கும் டிஃபார்மபிள் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டிஃபார்மபிள் வந்து ஸ்டாட்டிக்காக இருக்கிறப்ப 64 பண்ணுறதுக்கும் மூவபிளில் 50 கிலோமீட்டரில் பண்ணுறதுக்கும் கிட்டத்தட்ட டபுள் மடங்கு. ஆமாம், ஏன்னா அந்த ஸ்பீடையும் கால்குலேட் பண்ணி. ஸோ அப்படின்றப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராஷ் டெஸ்ட் வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் வந்து கிளாரிட்டி எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லைக் தட் அதை வந்து இது இப்படி இது அப்படின்னு முடிவு பண்ண வேண்டாம் அப்படின்றது தான். ஜஸ்ட் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து பார்க்குறோம். ரிப்போர்ட் எல்லாவோட கிராஷ் டெஸ்ட்லேயும் வந்து ஒரு ரிப்போர்ட்ஸ் இருக்குது. அதை எடுத்து பார்த்தோம்னா எக்ஸாக்ட்லி வந்து ஸ்ட்ரக்சரில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்குது, ஆக்டிவ் அண்ட் பாசிவ் சேஃப்டி ஃபீச்சர்ஸில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்குன்னு இருக்கும். ஆனால் அங்கேயுமே ஜேஎன் கம்பெனியுமே காரி துப்பி இருக்கிறாங்க ஃப்ராங்ஸோட அந்த எல்இடி ஹெட்லாம்பை. அதில் வந்து ஸ்கோர் வந்து மேஜராக வந்து ஒரு இடத்துல இம்பாக்ட் இருக்குது. அதுக்கு காரணம் அது எல்இடி ஹெட்லாம்ப். இல்லை, அது எப்படி ஒருத்தங்க ஃபேக்ட்ரியிலேருந்து அப்ரூவ் பண்ணி டெஸ்டிங் பண்ணி வண்டி லான்ச் பண்ணும்போது அந்த ஹெட்லைட் பவர் பத்தலைங்கிறது தெரியலையா? இல்லை, எனக்கு புரியல. அது வந்து ஒரு பேத்தட்டிக்கான டிசைனு. இப்போ அதுக்கு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி ஓஇஎம்ல அந்த ஃப்ராங்ஸுக்கும் கிராண்ட் மெட்டாருக்கும் அந்த பார்க்கலாம் அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒய்கான் நான் என்னங்கிறேன்னா உங்களோட டெல்டால ப்ரொஜெக்டர் இருக்குது இல்லை, அந்த ப்ரொஜெக்டர் டாப் எண்ட்ல கொடுத்து டாப் எண்ட்ல ஒரு வார்ம் வெயிட் எல்இடி வைங்களேன். கரெக்ட். ஆனால் சைடு வியூ விஷனுக்கு எந்த அளவுக்கு கவர் ஆகுங்கிறது தெரியல. அது டிசைனே தான் மாற்றணும், எனக்கு டிசைனே தான் மாற்றணும். ஸோ ஃபைனலாக லைக் புது பலேனோ வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 2 மாதம் 3 மாதத்தில் ஏதோ வரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அதாவது இந்த சென்ஸ் மை 2025 கிராண்ட் மெட்டர் அப்டேட் வந்த மாதிரி பலேனோ அண்ட் ஃப்ராங்ஸ் இது வருது. ஸோ அப்படியே அந்த புது பலேனோ வந்துச்சுன்னா என்னென்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயம் 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்து தான் ஆகணும். நல்ல விஷயம் என்னென்னா ஏற்கனவே ஈக்குவலேருந்து ESP ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஸ்டாண்டர்டாக கொடுக்குறாங்க, அது ஓகே. வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே மேபி நீங்கள் சொன்ன மாதிரி வெண்டிலேட்டட் சீட்ஸ் கொடுக்கலாம், லெதர் சீட்ஸ் கொடுக்கலாம். அது தவிர எனக்கு தெரிஞ்சு ஏற்கனவே பலேனோவே நல்லா தான் இருக்குது ஃபீச்சர்ஸ் பொறுத்தவரை. கேபினும் நல்லாயிருக்கு, ஃபீச்சர்ஸ் நல்லாயிருக்கு. இன்டீரியர் டிசைன் கலர் ஆப்ஷன் ஏதாவது மாற்றலாம். அதை தாண்டி எனக்கு தெரிஞ்சு பெரிய ஒரு மாற்றம் இருக்குமாங்கிறது தெரியல, பார்ப்போம். டிசைரை பற்றி சின்ன ஒரு மென்ஷன் பார்த்தீங்கன்னா டிசைர் ஏற்கனவே 5 ஸ்டார் இருக்கும்போது அது சைல்டு சேஃப்டியில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்கு. பலேனோவை பொறுத்தவரை சைல்டு சேஃப்டி ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 ஸ்டார் இருக்குது.
ஸ்டில் ஓகே. நம்ம ஊரில் சைல்ட் சீட் எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கங்கிறதே ஒரு கேள்வி தான். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா 4 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கிறது பலேனோவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நீங்கள் வந்து வேல்யூ ஃபார் மணியாக ஒரு ப்ரீமியம் ஹேட்ச்பேக் கேட்டகரியில் உங்களுக்கு 1.2 நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் 4 சிலிண்டர் என்ஜினோட வேணும்னா பலேனோ இஸ் சீரியஸ்லி நல்ல காம்படிஷன், நல்ல ஒரு கண்டென்டராக இருக்கும். இது வரைக்கும் மாருதி கார்கள் வந்து ஃபிலிம்ஸியாக இருந்தது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் இனி வராதுங்கிறது ஒரு நம்பிக்கை. பார்ப்போம் இனிமேல் ஃபியூச்சர் இதே தான் கேரி ஃபார்வர்ட் ஆகும்னு ஒரு ஃபீலிங் எனக்கு. பார்ப்போம் இனிமேல். ஸோ எஸ், வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? அவ்வளோதாங்க. சரிதான். கூடிய சீக்கிரம் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு கேஸ் ஸ்டடி வீடியோ மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கேன். அந்த கேஸ் ஸ்டடி ப்ராப்பரான டீட்டெயில் இன்ஃபர்மேஷனுக்கு ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலில் நீங்கள் பார்க்கலாம், ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக எனக்கு தெரிஞ்சு ஃப்ராங்ஸ் கிராண்ட் விட்டாரும் கிராஷ் டெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு ஒரு நினைக்கிறேன். பிரேஸாவும் பண்ண கிராண்ட் விட்டார் பிரேஸா வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரம் பிஎன் கப் ரிசல்ட்ஸ் வந்துடும். ஸோ அதுவும் வந்துச்சுன்னா பிரேஸா ஏற்கனவே வெயிட்டான வண்டி தான். ஸோ நல்லா வாங்கணும். பிரதான் கிராண்ட் 5 ஸ்டார் வாங்கணும், வாங்கலன்னா அசிங்கம். சரி ஓகே, அப்படி வாங்குச்சுன்னு வைங்களேன், கிரெட்டா செல்டாஸை விட பெட்டர் சேஃப்டியாக இருக்கும். உண்மை அதுதான். சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. நீங்கள் பலேனோ வச்சுருக்கீங்களா, புது டிசைர் வாங்கியிருக்கீங்களா? டோன்ட் வரி, உங்கள் கார் நல்லா சேஃபான கார் தான். பட் ஆல்வேஸ் நான் சொல்கிறது தான், ரோட்டில் வர்றவங்களை வந்து சக மனிதர்களை நீங்கள் எப்போவுமே மதிங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது, அவங்களுடைய குடும்பத்தை தயவுசெய்து வச்சிடாதீங்க. சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். சன்ரூஃப் வழியாக தலையை விட்டுட்டு தயவுசெய்து ட்ராவல் பண்ணாதீங்க. யார் எந்த சீட்டில் உட்காந்தாலும் சீட் பெல்ட் போட்டுட்டு ட்ராவல் பண்ணுங்கள். சேஃபாக சேனாக ட்ரைவ் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ் மற்றும் கௌரி சங்கர். நன்றி, வணக்கம்.